பிரதமர் நரேந்திர மோடி அங்கே சாஷ்டாங்கமாக பெருவுடையார் சன்னதியில் வணங்கக்கூடிய காட்சிகள், அங்கே சோழேஸ்வரம் கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய காட்சிகள், அங்கே மாடங்களில் பிரதமர் நடந்து வரக்கூடிய காட்சிகள், அங்கே சிவாச்சாரியர்களுக்கு அவர் வணக்கம் வைக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம திரையில் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வை முடிச்சுட்டு இந்த அரசு நிகழ்வில் அவர் பங்கு கொள்றார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் லோன் விஷுவல் தனியாக நடந்த காட்சி. ரங்கநாத சுவாமி கோயிலில் பார்த்தோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தோம், இப்போ இங்கேயும் பார்க்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது இதோட சேர்ந்த அந்த சோழ கங்கம்ங்கிற அந்த ஏரி தான். அதாவது தமிழ்நாடும் இஸ்ரேலும் ஹைட்ராலிக் சிவிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, நீரை பாதுகாப்பது, மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டியது ஒரு அரசு மெஷர் பண்ணி தான் அதை பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே அப்படியாப்பட்ட ஒரு மலை மறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். இஸ்ரேலில் நீங்கள் நீர் மேலாண்மையை எவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள் அப்படிங்கிறத தண்ணி அரசு சொத்துமாங்க. அங்கேயும் அப்படிதான். ஹைட்ராலிக் சிவிலைசேஷனில் அங்கே நாங்கள் வசித்த போது மாதம் தண்ணிக்குன்னு அரசு பில்லு போடும். எவ்வளோ பயன்படுறோமோ, ஒவ்வொரு துளி தண்ணீரும் உங்களுக்கு சொந்தம் இல்லை, அரசுக்கு சொந்தமான. ஆமாம், ஏன்னா இந்த ஹைட்ராலிக் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சனை இருக்குது. நம்ம நீரை நம்ம விருப்பம் போல் பயன்படுத்த மாதிரி ஒரு மாநிலம் கூட இருக்காது. அதில் நீர் மேலாண்மையில் சோழர்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல. ஏன்னா அவங்களுடைய இந்த கண்ணுக்கு தெரிந்த இந்த கோவில்கள், அதனுடைய கற்சிலைகள், அதனுடைய கோபுரங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதற்கு இணையான சிறப்பு அவர்களுடைய நீர் மேலாண்மைக்கும் இருக்கிறது. டெல்டா ஒரு பெரிய நெற்களஞ்சியமாக பெரிய அவங்க மாற்றியதில் அவங்களுடைய நீர் மேலாண்மைக்கு முக்கியமான பங்களிப்பு இருக்குது. அப்புறம் அவங்க தான் ஒன்று சொன்னாங்க, நீர் மேல இருக்கிற நீர் முதல்ல யாருக்கு சொத்துனா கடைமடையில் இருக்கிறவனுக்கு தான். இருக்கக்கூடிய உரிமையை சோழர்கள் தான் முதல்ல, கடைசியா இருக்கிறவனுக்கு தான் நீர் முதல்ல போகணும் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தினாங்க. அவங்க அதை திரும்ப திரும்ப இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோழ பேரரசு காலத்தில் நீங்கள் ஒரு நீர்வழிப்பாதையை அடைப்பது என்பது அல்லது தடுப்பது என்பது ஒரு பெரும் குற்றமாக, அல்லது சிதைப்பது ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணுவதுங்கிறது ஒரு பெரும் குற்றமாக பார்க்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய குற்றம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நிச்சயமாக அது நீங்கள் ரொம்ப ஆழமான பொருளில் நீங்கள் அதை சொல்கிறீங்க. நிறைய நம்ம அது நடந்திருக்கு. இன்றைக்கு சோழ பேரரசிடமிருந்து இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசுகள் அல்லது காலகாலமாக இருந்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீர் மேலாண்மை. அது கண்ணுக்கு தெரியாமல் அவர்கள் அதை எவ்வளவு சிறப்பாக பண்ணி வைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வரி மேலாண்மை பற்றியெல்லாம் இப்போது நிறைய புஸ்தகங்கள் வருகிறது. பிறகு இத்தகைய பெரிய ஆலயங்களே அவருடைய பேரரசுகளுக்கு எப்படி பலவீனமாக மாறியது என்பது பற்றி கூட இப்போ பலவீனமாவா? ஆமாம், எப்படி அந்த ஆலயங்களை ஒட்டி அவர்கள் ஒரு வரி விதிப்பு முறையை கொண்டு வந்தார்கள். இப்போ சமீபத்தில் நீங்கள் தமிழில் சோழ பேரரசு பற்றி வருகிற புஸ்தகங்களை விட ஆங்கிலத்தில் எண்ணற்ற புஸ்தகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு புஸ்தகம் அவர்களை பற்றி அவர்களுடைய ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்தை காட்டுவது போல வருகிறது. அந்த வகையில் சோழர்களுடைய நீர் மேலாண்மை பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. ஒரு அரசன் எதற்கு தான் வெற்றி பெற்ற உடனே ஒரு கோயிலை கட்டுகிறான்? கோயிலுக்கு பக்கத்தில் எதுக்கு ஒரு பெரிய ஏரியை கட்டி அதுக்கு சோழகங்கன்னு ஒரு பேரை வைக்கணும்? ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு, ஏன்னா அதுதானே கங்கை மேல அவருக்கு ஒரு மிரட்சி இருந்திருக்கு போல இல்லை? அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் கங்கை முதன்முறையாக போய் நீங்கள் ஹரித்வாரில் நாம் ரிஷிகேஷில் நாம் பார்க்குற கங்கை வேற, ஹரித்வாரில் பார்க்குற கங்கை வேற, டெல்லி இது தரையில் இறங்கி நம்ம பார்க்குற உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குற கங்கை வேறு, பீகாரில் பார்க்குற கங்கை வேறு, வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே போய், ஏன்னா கங்கையோட ஒவ்வொரு கிளை நதிகள் இணைந்து கொண்டே இருக்கும். கங்கை அப்படி ஒரு பெரு நதியாக ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படி பார்க்குற பொழுது கங்கை ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நதி. அதுவும் நம்ம தென் மாநிலங்களிலிருந்து நாம் சிறிய நதிகளை பார்த்துவிட்டு கோதாவரியை கடக்கிற போதே நமக்கு அந்த வியப்பு வந்துடும். ட்ரெயின் இவ்வளோ நேரம் போதா ஒரு நதியில் அப்படின்னு நமக்கு அந்த வியப்பு வரும். ஆனால் இவர்கள் நீர் மேலாண்மையில் எவ்வளவு முக்கியம் செலுத்தினார்களோ, ஒரு வெற்றிக்கு ஒரு அரசன் ஒரு ஏரியை கட்டுறது இருக்குல்ல, கோயிலை கட்டினது மட்டும் இல்லை, நான் ஒரு ஏரியாவும் கட்டுறேன்றது இருக்குல்ல. அப்புறம் அவர்கள் எவ்வளவு திட்டமிட்டு இருந்தால் இன்றைக்கு ஒரு பகுதியவே அவர்களால் நெல் விளைகிற ஒரு பூமியாக, ஒரு செழிப்பான விவசாய பூமியாக மாற்றி வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சோழ பேரரசு ஒரு ஹைட்ராலிக் சிவிலைசேஷனுக்கு ஒரு கவர்னன்ஸ்ல நிறைய லெசன்ஸ் நிறைய விஷயம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.